இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் சார்ந்த சட்டத்தரணிகள் இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்திற்கு சில அட்வைஸ்களை வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த அட்வைஸில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான விவகாரம் என்னன்னா, மீண்டும் வலியுறுத்தி இருக்கிறார்கள், இஸ்ரேலிய இராணுவத்தில் பணியாற்றக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் சமூக வலைதளங்களில் காசா பற்றிய புகைப்படமோ வீடியோக்களோ எதை நீங்கள் வெளியிட்டிருந்தாலும் அவற்றை ரிமூவ் பண்ணுங்க என்று சொல்லியிருக்கக்கூடிய அறிக்கையில் அவங்க சுட்டிக்காட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, பெல்ஜியத்திலிருந்து இயங்கக்கூடிய ஹிந்த்ரஜப் ஃபவுண்டேஷன் எல்லா பகுதிகளிலும் உங்களை கண்காணிக்கிறார்கள், உங்களுக்கு எதிரான வழக்குகளை பதிவு செய்கிறார்கள். எனவே அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு முதலில் சமூக வலைதளங்களில் போட்டோவோ வீடியோக்களோ பகிர்வதை நிறுத்துங்கள், பகிர்ந்திருந்தால் அவற்றை ரிமூவ் பண்ணுங்க என்று சொல்வது மட்டுமல்லாமல் அத்தோடு சேர்த்து அவங்க சொல்லியிருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்முடைய நட்பு நாடுகளாக இருக்கக்கூடிய இங்கிலாந்து, யூகே ஆக இருக்கலாம், அதே போன்று பிரான்ஸ் ஆக இருக்கலாம், அதே நேரத்தில் ஸ்பெயினாக இருக்கலாம், இப்படி நட்பு நாடுகளில் கூட இஸ்ரேலிய ராணுவம் அரெஸ்ட் பண்ணப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே நீங்கள் உடனடியாக சமூக வலைதளங்களில் இருந்து உங்களுடைய புகைப்படங்களை அது போன்ற டீடைல்ஸ் எல்லாம் நீக்கிருங்க. வெளிநாடுகளுக்கு பயணிப்பதாக இருந்தால் கண்டிப்பாக அரசாங்கத்திற்கு அறிவிக்காமல் பயணிக்கவும் வேண்டாம். நீங்கள் எந்த நாட்டுக்கு சென்றாலும் அங்கிருக்கக்கூடிய இஸ்ரேலிய தூதரகத்தோடு உடனடியாக தொடர்பிலே இருங்கள் என்று சொல்லியிருக்கிறார். உலகம் முழுவதும் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டிய நிலை மீண்டும் யூதர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. செய்கிற அநியாயங்களுக்கு அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கிற பரிசு தான், அவர்களுக்கு கொடுக்கிற தண்டனை தான் இது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என நம்முடைய துஆக்கள் எல்லாம் வீண் போகவில்லை. அவர்கள் செய்கிற அநியாயங்களுக்கு எந்த நாட்டிலும் அவர்களுக்கு நிம்மதி கிடைக்காத ஒரு நிலை ஏற்படும். இதற்காக பாடுபடக்கூடிய ஹிந்த்ரஜப் ஃபவுண்டேஷனுக்கு வல்ல ரஹ்மான் அருள் புரிய வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு 459வது நாளாகவும் காசாவிலும் காசாவையொட்டிய பாலஸ்தீன பெருநிலப்பரப்பிலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்றைக்கும் நாம் பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய பல முக்கியமான குறிப்பிடத்தக்க செய்திகள் இருக்கின்றன. அதற்கு முன்பதாக முதன்மை செய்தியாக நாம் பார்க்க இருக்கிற செய்தி என்னவென்றால், நமக்கெல்லாம் தெரியும், பாலஸ்தீன பூமிக்குள் 2 பகுதிகளிலும் இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்தி வருகிறது. குறிப்பாக கடுமையான யுத்தம் நடைபெற்று வருவது காசாவினுடைய பகுதிகளில். இதுவரைக்கும் 46,000க்கு மேற்பட்ட சகோதரர்கள் கொல்லப்பட்டு ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று 1,07,000க்கு மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்திருக்கிறார்கள், உடல் உறுப்புகளை இழந்திருக்கிறார்கள், நிரந்தர ஊனமுற்றவர்களாக மாறி இருக்கிறார்கள். இதே நேரத்தில் வெஸ்ட் பேங்க் என்று சொல்லக்கூடிய மேற்கு கரை பகுதிகளிலும் கடுமையான தாக்குதல்களை அவ்வப்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் நடத்தி வருவது மட்டுமன்றி அங்கிருக்கக்கூடிய புனித மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்குள்ளும் நுழைந்து அட்டகாசங்களில் ஈடுபட்டு வருகிறது. இப்படி இஸ்ரேலுடைய அட்டகாசங்கள் ஒருபுறம் இருக்க, இஸ்ரேலுக்கு ஒத்திசைவாக இஸ்ரேல் எதை செய்ய வேண்டுமோ அதே காரியத்தை பாலஸ்டைன் அத்தாரிட்டி என்று சொல்லக்கூடிய பாலஸ்தீன அதிகார சபை தற்போது வெஸ்ட் பேங்க் என்கிற மேற்கு கரையிலே செய்து வருகிறது. இந்த பாலஸ்தீனத்தினுடைய வரலாறு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, பாலஸ்தீனத்தில் ஜனநாயக ரீதியிலான தேர்தல்கள் நடத்தப்பட்ட நேரத்தில் வெஸ்ட் பேங்க் பகுதிகளிலையும் காசா பகுதிகளிலையும் 2 பகுதிகளிலுமே பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தான் ஆட்சியை பிடித்தது. ஆனால் காசா பகுதிகளில் ஆட்சியை ஒப்படைத்த PA என்கிற பாலஸ்தீன அதிகார சபை வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் ஆட்சியை ஒப்படைக்க மறுத்துவிட்டது. இஸ்ரேல் அமெரிக்காவினுடைய ஆதரவோடு அவர்களே அந்த பகுதிகளை ஆண்டு கொண்டு இருக்கிறார்கள். இந்த மாதிரியான நிலைகளுக்கு மத்தியில் தற்போது நடைபெற்று வரக்கூடிய இந்த சண்டைகளுக்கு மத்தியில் ஜெனின் என்கிற பகுதிகளிலும் தூபாஸ் என்கிற பகுதிகளிலும் வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் அங்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தோடு மோத வேண்டிய ஒரு நிர்பந்தம் பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அங்கிருக்கக்கூடிய குடியேறிகள் யூதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஜியோனிஸ்டுகள் இப்படி ஒரு யுத்தம் நடக்கிற போது அங்கிருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்களுடைய இடங்களை பகிரங்கமாக வந்து அபகரித்துக் கொள்வார்கள். இப்படி அவர்கள் அபகரிக்க வருகிற போது அவர்களோடும் அவர்களை எதிர்த்து சண்டையிட வேண்டி இருக்கிறது. ஏன்னா அபகரிக்க வருகிறவர்களும் ஆயுதத்தோடு தான் வருவார்கள். நீங்கள் புகைப்படங்கள்ல வீடியோக்கள்ல பார்க்க முடியும். அந்த யூதர்களுடைய ஆடையோட வருவாங்க, தொப்பியெல்லாம் அணிஞ்சு வருவாங்க. பட் அவங்க கழுத்தில் பெரிய
மெஷின் கன் எல்லாம் சுமந்துக்கிட்டு தான் வருவாங்க. ஆயுத பயிற்சி பெற்றவர்களாகத்தான் அவர்கள் இருப்பார்கள். எனவே அவர்களோடும் சண்டையிட வேண்டி இருக்கிறது. பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு இஸ்ரேல் தரப்பில் இரண்டு தரப்பை எதிர்கொள்ள வேண்டி இருக்கிறது. ஒன்று, இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தை எதிர்கொள்ள வேண்டி இருக்கிறது. இரண்டாவது, குடியேறிகளை எதிர்கொள்ள வேண்டி இருக்கிறது. இரண்டுமே ஆயுத முனை போராட்டம். இந்த நிலையில தான் மூன்றாவதாக தற்போது இஸ்ரேல் எப்படி பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு எதிராக தாக்குதலை நடத்துகிறதோ அதே வேளையை ஜெனின் மற்றும் தூபாஸ் பகுதிகளில் பாலஸ்தீன அத்தாரிட்டி என்று சொல்லக்கூடிய PA அவர்களும் தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் மஹ்மூத் அப்பாஸ் என்கிறவருடைய தலைமையில் இயங்கக்கூடிய குழுவினர். அவர்கள் தான் நாங்கள் போலீஸ் படையை வைத்திருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு அந்த படைப்பிரிவு தான் இந்த தாக்குதல்களை நடத்துகிறது. இன்றைக்கும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்த 3 பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் இன்றைக்கு ஒரு முக்கியமான ஊடக சந்திப்பை பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்புகள் நடத்தி இருக்கின்றன. அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் பாலஸ்தீன விடுதலை அமைப்போடு சேர்ந்து காசாவுக்குள்ளும் ஜெனின் உள்ளிட்ட பகுதிகளில் வெஸ்ட் பேங்குகளையும் போராடி கொண்டிருக்கக்கூடிய அல் அக்ஸா படை பிரிவினரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இவங்க யார் என்று சொன்னா, யார் துல்கரேம், தூபாஸ், அதே போன்று நப்லஸ், அதே நேரத்தில் ஜெனின் ஆகிய பகுதிகளில் பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு எதிராக தாக்குதல்களை நடத்துகிறார்களோ அந்த பாலஸ்தீன அத்தாரிட்டி என்று சொல்லக்கூடிய ஃபத்தாஹ் அமைப்பினுடைய ஆயுத பிரிவினர் தான். இங்க என்ன பார்த்துக்க நீங்க புரிஞ்சுக்கிறோம்னு கேட்டா, ஃபத்தாஹ் அமைப்பினுடைய போலீஸ் பிரிவு யூதர்களுக்கு ஆதரவாக பாலஸ்தீன விடுதலை அமைப்போடு சண்டையிடுகிறது. அப்படி சண்டையிடும் போது அவர்களை எதிர்த்து சண்டையிடக்கூடியவங்க இப்ப யாருன்னு சொன்னா, அவர்களுடைய ராணுவ பிரிவு பாலஸ்தீன விடுதலை அமைப்போடு சேர்ந்து சண்டையிடுகிறது. எனவே உள்ளுக்குள்ள ஒரு சண்டையை உண்டாக்கி விட்டுருக்கிறாங்க இந்த முனாஃபிக்குகள். ஃபத்தாஹ் தரப்பில் இருக்கக்கூடிய முனாஃபிக்குகளால் தான் இந்த பிரச்சனைகள் ஏற்படுகிறது என்பது இங்கு முக்கியமான ஒரு அம்சம். அவர்கள் அல் ஜசீராவுக்கு தடை விதித்திருக்கிறார்கள். அல் ஜசீராவினுடைய இணையதளங்கள் அங்கே மூடப்பட்டிருக்கிறது. வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் எப்படி இஸ்ரேலுக்குள்ள அல் ஜசீராவுக்கு எதிரான சூழ்ச்சிகள் முன்னெடுக்கப்படுகிறதோ அதே சூழ்ச்சிகளை வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய யாசர் அரஃபாத் உருவாக்கிய ஃபத்தாஹ் அமைப்பு செய்து வருகிறது என்பதையும் நாம் கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த மாதிரியான நேரத்தில் தான் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு அப்டேட்டடான செய்தி தான் பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கும் இடையிலே நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகள் எந்த கட்டத்தில் இருக்கிறது என்பது மிக முக்கியமானது. அந்த பேச்சுவார்த்தைகளை பொறுத்தவரையிலே நேற்றைய தினம் நம்ம சொல்லியிருந்தோம், பாலஸ்தீன விடுதலை அமைப்பு சார்பாக சுமார் 34 பேருடைய பட்டியல்கள் வழங்கப்பட்டிருக்கிறார். அந்த பட்டியலில் என்ன இருக்குதுன்னு சொன்னா, யார் யாரை நாங்கள் முதல் கட்டமாக விடுதலை பண்ணுவோம்ங்கிற இஸ்ரேலியர்களுடைய பெயர் பட்டியல் தான் அதிலே இருக்கிறது. அதிலே யார் யாரெல்லாம் விடுதலை பண்ணப்படுவாங்களோ அவர்களுடைய டீட்டெயில்ஸ் இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது. ராய்ட்டர், BBC உள்ளிட்ட பல ஊடகங்கள் கூட, இஸ்ரேலுக்கு ஆதரவான ஊடகங்கள் கூட இந்த தகவலை உறுதிப்படுத்தியிருந்த நிலையில் இஸ்ரேல் எங்களுக்கு அப்படி ஒரு பட்டியல் கிடைக்கவில்லை என்று சொல்லி இருந்தது. எது எப்படி போனாலும் நாங்கள் முதல் கட்டமாக 34 பேரை விடுவிப்பதற்கு தயாராக இருக்கிறோம். இதற்கு பதிலாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதில் மிக தெளிவாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இருக்கிறது. அவர்கள் முன்வைக்கக்கூடிய மிக முக்கியமான கோரிக்கை தான், பாலஸ்தீன பகுதிகளில் இருந்து உடனடியாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் வெளியேற வேண்டும். மொத்தமாக நீங்க ராணுவத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே காசாவினுடைய எல்லைகளை விட்டு வெளியேறிவிட வேண்டும். நிரந்தர யுத்த நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய முதன்மை கோரிக்கையாக இருக்கிறது. அந்த கோரிக்கையோடு சேர்த்து அவங்க வைக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான கோரிக்கை என்னன்னு சொன்னா, கைதிகளுடைய விடுதலை. நாங்கள் முதல் கட்டமாக 34 பேரை விடுதலை செய்வோம். அதற்கு பிரதி உபகாரமாக நாங்கள் சொல்கிறவர்களோடு சேர்த்து நூற்றுக்கணக்கானவர்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத அரசாங்கம் சிறை வைத்திருக்கக்கூடிய பாலஸ்தீனர்களை விடுவிக்க வேண்டும். இப்படி விடுவிப்பதற்கு அவர்கள் ஒப்புக்கொண்டாலும் சில பேரை விடுவிப்பதற்கு இஸ்ரேல் மறுத்து வருகிறது. அதுல தான் ஒரு இழுபறி நிலை இருந்து கொண்டிருக்கிறது. முக்கியமாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் விடுவிக்குமாறு கோரக்கூடியவர்கள் பட்டியலில் இருக்கக்கூடியவர் மர்வான் பர்கௌத்தி அவர்கள். இந்த மர்வான் பர்கௌத்தியையும் தற்போதைய இந்த பேச்சுவார்த்தைகளை நீங்க விடுதலை செய்யணும் அப்படின்னு சொல்லி பாலஸ்தீன போராட்ட விடுதலை அமைப்பு கோரிக்கை விடுக்கிறது. உண்மையிலே சொல்ல போனா மர்வான் பர்கௌத்தி என்பவர் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய போராளி கிடையாது. அவர் ஃபத்தாஹ் அமைப்பினுடைய தலைவராக இருந்தவர். ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு சிறைகளிலே இருக்கிறார். இன்னைக்கு நேற்று அவர் சிறையில் இருக்கலங்க. ஆல்ரெடி இஸ்மாயில் ஹனியாவாக இருக்கலாம் அல்லது மரணித்த யஹ்யா சின்வாராக இருக்கலாம். இவங்க எல்லாம் சிறையில் இருக்கிற காலத்திலிருந்து இவர் சிறையில் இருக்கிறாரு. இவரை விடுவிக்காமல் இருப்பதற்கு ஒரு முக்கிய காரணம் இந்த ஃபத்தாஹ் அமைப்பினுடைய மஹ்மூத் அப்பாஸ். ஏன்னா இவர் வெளியே வந்துட்டார்னா இவர் தான் பாலஸ்தீனத்திற்கான தலைவராக போற்றப்படுவார். அப்படியான ஒரு நிலை வந்தால் தன்னுடைய அதிகாரம் போய்விடும் என்பதால் இஸ்ரேலுக்கு பேசி இஸ்ரேல் வழியாக
வழியாக இவரை சிறையிலேயே வாட வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில பாலஸ்தீன விடுதலை அமைப்பு என்ன கோரிக்கை வைக்குதுன்னு சொன்னா, மர்வான் பர்கௌத்தியை நீங்கள் விடுவிக்க வேண்டும். நாங்கள் 34 பேரை விடுவிப்போம், நீங்கள் நூற்றுக்கணக்கானவர்களை விடுவிக்க வேண்டும், அதிலே இவருடைய பெயர் இருக்க வேண்டும் என்கிறார்கள். ஏன் அதை சொல்றாங்கன்னு சொன்னா, ஆஃப்டர் வார், யுத்தத்திற்கு பிறகு பாலஸ்தீனத்தினுடைய அரசாங்கம் கட்டமைக்கப்படுகிற போது அதற்கான தலைவராக தலைமை பீடத்திலே மர்வான் பர்கௌத்தி இருக்க வேண்டும் என்று பாலஸ்தீன விடுதலை அமைப்பு விரும்புகிறது. ஆனால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை என்று சொல்லப்படுகிற அதே நேரம் காசாவிலிருந்து மொத்தமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தை வெளியேற்ற முடியாது என்கிற விஷயத்தையும் இஸ்ரேல் ஒரு இழுபறியாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. எனவேதான் சமாதான உடன்படிக்கை எட்டப்படுவதில் இழுபறி நிலை நீடித்துக் கொண்டே இருக்கிறது என்கிற நிலையில இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னா, தற்போது இஸ்ரேலிய சிறைகளில் டிடென்ஷன் ஆர்டர் கொடுக்கப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கமால் அத்வான் மருத்துவமனையினுடைய சிறுவர் வைத்திய நிபுணர் டாக்டர் அபு சஃபியா அவர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை இஸ்ரேலுக்குள்ள இருக்கக்கூடிய மருத்துவ அமைப்புகளை முன்வைக்க ஆரம்பித்திருப்பது மட்டுமல்லாமல், இன்றைக்கு அவர்கள் நீதிமன்றத்திலே டாக்டர் அபு சஃபியா எங்கே இருக்கிறார் என்பதை அரசாங்கம் பகிரங்கமாக அறிவிக்கவும் வேண்டும், எங்களுக்கு அவரை சந்திப்பதற்கான வாய்ப்பும் வேண்டும் என்று சொல்லி இஸ்ரேலிய மருத்துவ அமைப்புகள் மட்டுமல்லாமல் அங்கிருக்கக்கூடிய சுயாதீன சட்ட அமைப்புகளும் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஆனாலும் அதற்கான அனுமதிகளை நாங்கள் தர முடியாது என்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத அரசாங்கம் அவர்களுக்கு பதில் சொல்லி இருக்கிறது. இந்த நிலைகள் எல்லாம் நீடித்துக் கொண்டிருக்கும் போது என்னவெல்லாம் நடக்கிறது காசாவுக்குள் என்பதை பொறுத்தவரையில் இன்றைக்கும் 27 அப்பாவி சகோதரர்களை கொன்று குவித்திருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் என்கிற செய்திகள் வெளிவந்திருக்கிற அதே நேரம் இஸ்ரேலுக்கு எதிரான சிம்ம சொப்பனமான தாக்குதல்களை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இன்றைக்கும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ராணுவ பிரிவு ஆயுதங்களோடும் கையெறி குண்டுகளோடும் நடத்திய தாக்குதல்களில் இன்றைக்கு ஒரே இடத்தில் 10 பேரை கொண்ட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தை சேர்ந்த ஒரு படைப்பிரிவை நாங்கள் மொத்தமாக அழித்திருக்கிறோம் என்கிற செய்திகளை வெளியிட்டிருக்கிற அதே நேரம் மேலதிகமாக ஜபாலியா பகுதிகளில் நடந்த துப்பாக்கி சண்டையில் 3 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தை சேர்ந்தவர்களையும் அழித்திருக்கிறோம் என்று சொல்லியிருப்பது மட்டுமல்லாமல், பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கைகளை இன்றைக்கு 2 ஜியோனிச மெர்காவா டேங்குகளை அழித்திருக்கிறோம் என்கிற செய்திகளையும் சொல்லியிருக்கிறார்கள். எது எப்படி போனாலும் இன்றைக்கும் இஸ்ரேலுக்கு ஒரு பாரிய இழப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பதிலே எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த செய்திகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்திதான், ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான ஒரு வார் ஆரம்பிக்கப்படலாம் என்கிற ஒரு அச்சம் மத்திய கிழக்கு முழுவதும் தற்போது எழுந்திருக்கிறது. ஏன்னா இஸ்ரேல் என்ன யோசிக்கிறாங்கன்னா, சிரியா வீழ்ந்திருக்கக்கூடிய நேரம், சிரியாவினுடைய பகுதிகளை இஸ்ரேல் கைப்பற்றி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் லெபனானோடு ஒரு சமாதான உடன்படிக்கை எட்டப்பட்டிருக்கிறது. ஹூதிகள் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் ஈரான் மீதும் தாக்குதலை ஆரம்பித்தால், ஈரான் எங்களோடு தாக்குதலுக்கு வரும்போது அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆதரவாக வந்து நின்றால் ஈரானையும் நாம் அழிக்கலாம் என்கிற ஒரு நிலையை இஸ்ரேல் எடுத்திருப்பதாக சர்வதேச ஆய்வாளர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எது எப்படி போனாலும் ஈரானுடனான ஒரு யுத்தத்தை தற்போதைய நிலையில் அமெரிக்கா விரும்பாது என்கிற ஒரு கருத்தும் நிலவுகிறது. ஏன்னு சொன்னா, ஏற்கனவே உக்ரைன்ல ஒரு யுத்தம் நடைபெற்று வருகிறது. அந்த யுத்தத்தில் பாரிய தோல்வியை உக்ரைன் தொடர்ந்து சந்தித்து வருகிறது. உக்ரைனுக்கு எதிரான ரஷ்யாவினுடைய வியூகங்கள் வெற்றி அளித்துக் கொண்டே இருக்கிறது. ரஷ்யா 2 நாட்களுக்கு முன்பதாக உக்ரைனுடைய ஆயுத களஞ்சிய சாலைகள் நிறைந்திருந்த ஒரு பகுதியை மொத்தமாக கைப்பற்றி இருக்கிறது என்கிற செய்திகள் எல்லாம் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ரஷ்யாவுக்கு ஆதரவாக நார்த் கொரியாவினுடைய ராணுவமும் அங்கு சென்று போராடி கொண்டிருக்கிறது, யுத்தம் செய்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் உக்ரைன் ரஷ்யாவுக்கான வாரை சமாளிக்கிறதா, ஆல்ரெடி காசாவில் ஒரு வார் நடந்துகிட்டு இருக்கு, அதுவே முடிவுக்கு வராத நிலையில் உடனடியாக ஈரானோடு ஒரு வார் என்று வந்துவிட்டால் என்ன நிலை உருவாகும் என்கிற கேள்விகளுக்கெல்லாம் இடம் கொடுக்க முடியாத ஒரு நிலையில் அமெரிக்கா இருக்கிறது. எனவேதான் இப்பொழுதைய நிலையில் ஒரு யுத்தம் ஈரானோடு வந்துவிடக் கூடாது என்பதில் அமெரிக்கா கவனமாக இருந்தாலும், ஈரானை வம்புக்கிழுத்தே ஆக வேண்டும் என்பதில் இஸ்ரேல் குறியாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்கேஸ் தம் மீதான தாக்குதல்கள் நடத்தப்படுமாக இருந்தால் அதை உடனடியாக எதிர்கொள்வதற்கு ஈரான் தயாராகி வருகிறது. ஈரானுடைய பல மாகாணங்களிலும் தற்போது அவர்கள் பயிற்சிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். இன்றைக்கும் பயிற்சிகளில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை ஈரானுடைய IRGC இஸ்லாமிய புரட்சிகர படைப்பிரிவினர் வெளியிட்டு இருக்கிறார்கள். அந்த செய்திகள் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னா, இஸ்பகான் என்கிற
ஈரானுடைய ஒரு பரந்துபட்ட மாகாணத்தில் தான் இந்த பயிற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஈரானுடைய வான் பாதுகாப்பு படைப்பிரிவு தான் இந்த பயிற்சிகளில் ஈடுபட்டு வருகிறது. இந்த பயிற்சி நடத்தப்படக்கூடிய இடத்துல ஒரு முக்கியமான அணு ஆயுத நிலையம் இருக்கிறது. அந்த அணு ஆயுத நிலையத்தை பாதுகாப்பது தான் இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய ராணுவத்தினுடைய மிக முக்கியமான பணியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. காத்தமல் அன்பியா வான் பாதுகாப்பு படைப்பிரிவு தான் இதற்கான பயிற்சிகளை ஏற்படுத்தி கொண்டு இதற்கான பயிற்சிகளை நடத்தி வருகிறது. அந்த பயிற்சிகளில் தாங்கள் தயாராக இருக்கிறோம், எந்த எதிர்வினை எங்களை நோக்கி நடத்தப்பட்டாலும் அதற்கு பதிலடி கொடுப்பதற்கு எந்த நேரமும் எங்களுடைய படைகள் தயாராக இருக்கிறது என்கிறது ஐஆர்ஜிசி. மொத்தமாக ஈரானுடைய கடற்படை பிரிவுகளும் வான்படை பிரிவுகளும் பயிற்சிகளில் ஈடுபட்டு வருகிறது. கடந்த ஒரு வாரமாகவே இந்த பயிற்சிகள் தொடர்ந்து வருகிறது. காரணம் என்னன்னா, தங்கள் மீதான தாக்குதல் ஆரம்பிக்கப்பட்டால் உடனடியாக பதிலடி கொடுக்க வேண்டும் என்பதற்காக. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்திற்கு ஒரு முக்கியமான அட்வைஸை இஸ்ரேலுடைய பல தரப்புகளும் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஐசிசி இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் சார்ந்த சட்டத்தரணிகள் இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்திற்கு சில அட்வைஸுகளை வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த அட்வைஸில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான விவகாரம் என்னன்னா, மீண்டும் வலியுறுத்தி இருக்கிறார்கள், இஸ்ரேலிய இராணுவத்தில் பணியாற்றக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் சமூக வலைதளங்களில் காசா பற்றிய புகைப்படமோ வீடியோக்களோ எதை நீங்கள் வெளியிட்டிருந்தாலும் அவற்றை ரிமூவ் பண்ணுங்க என்று சொல்லியிருக்கக்கூடிய அறிக்கையில் அவங்க சுட்டிக்காட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, பெல்ஜியத்திலிருந்து இயங்கக்கூடிய ஹிந்த்ரஜப் ஃபவுண்டேஷன் எல்லா பகுதிகளிலும் உங்களை கண்காணிக்கிறார்கள், உங்களுக்கு எதிரான வழக்குகளை பதிவு செய்கிறார்கள். எனவே அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு முதலில் சமூக வலைதளங்களில் போட்டோவோ வீடியோக்களோ பகிர்வதை நிறுத்துங்கள், பகிர்ந்திருந்தால் அவற்றை ரிமூவ் பண்ணுங்க என்று சொல்வது மட்டுமல்லாமல் அத்தோடு சேர்த்து அவங்க சொல்லியிருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்முடைய நட்பு நாடுகளாக இருக்கக்கூடிய இங்கிலாந்து, யூகே ஆக இருக்கலாம், அதே போன்று பிரான்ஸ் ஆக இருக்கலாம், அதே நேரத்தில் ஸ்பெயினாக இருக்கலாம், இப்படி நட்பு நாடுகளில் கூட இஸ்ரேலிய ராணுவம் அரெஸ்ட் பண்ணப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே நீங்கள் உடனடியாக சமூக வலைதளங்களில் இருந்து உங்களுடைய புகைப்படங்களை அது போன்ற டீடைல்ஸ் எல்லாம் நீக்கிருங்க. வெளிநாடுகளுக்கு பயணிப்பதாக இருந்தால் கண்டிப்பாக அரசாங்கத்திற்கு அறிவிக்காமல் பயணிக்கவும் வேண்டாம். நீங்கள் எந்த நாட்டுக்கு சென்றாலும் அங்கிருக்கக்கூடிய இஸ்ரேலிய தூதரகத்தோடு உடனடியாக தொடர்பிலே இருங்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஏன்னா 2-3 நாட்களுக்கு முன்பதாக நமக்கு தெரியும், பிரேசில்ல வச்சு என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா, ஒருவனை கைது செய்வதற்கு நீதிமன்றமே உத்தரவு பிறப்பித்து விட்டார்கள். உடனடியாக அவன் அங்கிருந்து கடைசியாக எந்த விமானம் கிடைத்தாலும் பரவாயில்லை என்று தப்பி ஓடிய சம்பவங்களும் இடம்பெற்றிருக்கிறது. அதனால் தான் வெளிநாடுகளுக்கு பயணிக்காதீர்கள், பயணித்தாலும் இப்படியான வழிமுறைகளை கடைபிடியுங்கள் என்று இன்றைக்கு இஸ்ரேல் அவர்களுக்கு அறிவித்தல் விடுத்திருக்கிறது. உலகம் முழுவதும் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டிய நிலை மீண்டும் யூதர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. செய்கிற அநியாயங்களுக்கு அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கிற பரிசு தான், அவர்களுக்கு கொடுக்கிற தண்டனை தான் இது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என நம்முடைய துஆக்கள் எல்லாம் வீண் போகவில்லை. அவர்கள் செய்கிற அநியாயங்களுக்கு எந்த நாட்டிலும் அவர்களுக்கு நிம்மதி கிடைக்காத ஒரு நிலை ஏற்படும். இதற்காக பாடுபடக்கூடிய ஹிந்த்ரஜப் ஃபவுண்டேஷனுக்கு வல்ல ரஹ்மான் அருள் புரிய வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளையும் இந்த இடத்திலே சொல்லிக் கொள்கிற அதே நேரம் இன்றைக்கு ஒரு முக்கியமான மேலதிகமான செய்தி வெளியாகி இருக்கிறது. அதுதான் யமன்ல இருக்கக்கூடிய ஹூதிகளுடைய படைப்பிரிவு அமெரிக்காவினுடையவும் இஸ்ரேலுடையவும் இலக்குகள் மீது இன்றைக்கு பாரிய தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். இன்றைய தினம் 2 பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார். அதே நேரம் 4 ஆளில்லா விமான தாக்குதல்களையும் நடத்தி இருக்கிறார்கள். அதிலே 2 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினுடைய இராணுவ இலக்குகளை துல்லியமாக தாக்கி இருக்கிறது என்றும், அமெரிக்காவினுடைய USS ஹாரி ட்ரூமன் என்கிற இராணுவ விமானம் தாங்கி கப்பல் மீது இன்றைக்கு தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது, வெற்றிகரமாக நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளையும் யமன்ல இருக்கக்கூடிய ஹூதிகளுடைய இராணுவ பிரிவின் ஊடக பேச்சாளர் யஹ்யா சாரி அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து இஸ்ரேலுக்கு எதிராக பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக அமெரிக்கா இஸ்ரேலிய நிலைகள் மீது தாக்குதல்களை நடத்தி வருகிறது யமன்ல இருக்கக்கூடிய ஹூதிகளுடைய படைப்பிரிவு. அதனுடைய உச்சமாகத்தான் இன்றைக்கும் அவர்கள் இந்த தாக்குதல்களையும் நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு ஹூதிகளுடைய இராணுவ பிரிவு ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். அது என்ன செய்தி என்று சொன்னால், யமனுடைய பாதுகாப்பு படைப்பிரிவினர் சவுதி அதே போன்று பிரித்தானிய உளவு வலையமைப்பை நாங்கள் மொத்தமாக கைப்பற்றி இருக்கிறோம் என்கிற செய்திகளை சொல்லி இருக்கிறார்கள். சவுதி அரேபியாவும் பிரித்தானியாவினுடைய ரகசிய உளவு பிரிவும் இணைந்து யமனுக்குள்ள உளவு பார்க்கிற வேலைகளை செய்து கொண்டிருந்த நிலையில் அது பற்றிய அத்தனை வலைப்பின்னல்களையும் மொத்தமாக நாங்கள் கண்டுபிடித்து கைது செய்திருக்கிறோம் என்கிற அறிவிப்பை விடுத்திருக்கிறார்கள்.
யமனுடைய ஏவுகணை ஏவுதளங்கள், ட்ரோன் நடவடிக்கை தளங்கள், ட்ரோன் தாக்குதல் நடத்தக்கூடிய இராணுவ நிலைகள், அதே போன்று உயர்மட்ட இராணுவ மற்றும் அரசியல் தலைவர்கள் அவர்களுடைய நடமாட்டங்கள் எங்கு எங்கெல்லாம் இருக்கிறது, எங்கே போறாங்க எங்கே வர்றாங்க என்கிற விதமான இந்த நடமாட்டங்களை எல்லாம் இந்த உளவு பிரிவு கண்காணித்துக் கொண்டிருந்ததாகவும், இது அத்தனையும் ஒட்டுமொத்தமாக சுற்றி வளைக்கப்பட்டு அவர்கள் அத்தனை பேரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதோடு இவர்களுக்கான முழுமையான பயிற்சிகளும் ஆயுதங்களும் நவீன தொழில்நுட்பங்களும் ரியாதிலிருந்து வழங்கப்பட்டிருக்கிறது என்கிறது யமனுடைய ஹூதிகளுடைய இராணுவ பிரிவு. குறிப்பாக ரியாதில் தான் இவர்களுக்கான நுணுக்கமான பயிற்சிகள் வழங்கப்பட்டிருப்பதாகவும், அதிநவீன கண்காணிப்பு கேமராக்கள், கண்காணிப்பு கருவிகள் எல்லாம் இவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்ததாகவும், இவை அத்தனையும் ஒன்று சேர்த்து தான் தற்போது இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்றும், யமனுக்குள் உளவு வேலையில் ஈடுபடக்கூடிய எந்த நாட்டினுடைய உளவு பிரிவாக இருந்தாலும் நிச்சயமாக உச்சகட்ட தண்டனை கொடுப்போம், கைது செய்வோம் என்கிற செய்திகளை இன்றைக்கு அவர்கள் தெரிவித்திருப்பது மட்டுமல்லாமல், கடந்த ஜூன் மாதம் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு உளவு பார்த்த 7 பேர் கொண்ட ஒரு உளவு படை பிரிவையும் மொத்தமாக அவர்கள் கைது செய்திருந்தமை நாம் அறிந்ததே. எனவே தொடர்ந்து ஹூதிகள் என்ன செய்றாங்க, அவங்களுடைய இராணுவ தளங்கள் எங்கே இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வதற்கு பல பேர் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரேல் கூட தொடர்ந்து யமன் மீது தாக்குதல் நடத்துகிற நேரத்தில் அதே ஹுதைதா துறைமுகத்தின் மீதும் சில பகுதிகள் மீதும் திரும்ப திரும்ப ஏன் தாக்குதல் நடத்துறாங்கன்னா, எந்த இடத்திலிருந்து இந்த ட்ரோன் தாக்குதல் நடத்தப்படுகிறது, ட்ரோன் ஆயுதங்கள் எங்கே வைக்கப்பட்டிருக்கிறது, அவருடைய பாலிஸ்டிக் ஏவுகணைகள், அதே போன்று சூப்பர்சோனிக் ஏவுகணைகள் எல்லாம் எங்க வச்சிருக்கிறாங்க என்கிற தரவுகள் மிக ரகசியமாக இருக்கிறதுனால அவற்றை கண்டறிவதற்குத்தான் மிக மிக முயற்சி செய்து கொண்டிருக்கிறது பல நாடுகளுடைய உளவு பிரிவுகளும். அவற்றை மீறித்தான் இந்த மாதிரியான செயல்பாடுகளையும் அவர்களை கண்டறிகிற செயல்பாடுகளையும் யமனுடைய ஹூதிகளுடைய படைப்பிரிவு மேற்கொண்டு வருகிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரம் நமக்கு தெரியும், தற்போது ஒரு பெரிய சர்ச்சை ஓடிக்கிட்டு இருக்குது. யமன்ல ஒரு இந்தியாவை சேர்ந்த ஒரு பெண்மணிக்கு, கேரளாவை சேர்ந்த ஒரு பெண்மணிக்கு தூக்கு தண்டனை, மரண தண்டனை நிறைவேற்றுவதற்குரிய அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அது சம்பந்தமாக நிறைய ஊடகங்களில் அவளை மன்னிச்சு விட்டுறனு, அது அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுங்கிற செய்திகள் எல்லாம் வெளிவந்து கொண்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அது சம்பந்தமான ஒரு சிறப்பு வீடியோவை நாளைய தினம் எதிர்பாருங்கள். அங்கே என்ன நடந்தது, இஸ்லாமிய குற்றவியல் தண்டனை என்றால் என்ன, அந்த தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முறை என்ன, தற்போது இவருக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தண்டனை என்பது சரியானதா பிழையானதா என்பதையெல்லாம் அலசக்கூடிய ஒரு தனி வீடியோவாக அது இருக்கும். இன்ஷா அல்லாஹ் நாளை காலையில் அந்த வீடியோவை நீங்கள் எதிர்பார்க்கலாம். பாலஸ்தீனம் ஜெயிக்க வேண்டும், பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீன மக்களுக்காக தொடர்ந்து பிரார்த்தனை செய்கிற அதே நேரம் பாலஸ்தீன மக்களுக்கு இந்த அநியாயங்களை செய்து வரக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்திற்கு எதிராக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்து, அல்லாஹ்விடத்திலே ஒவ்வொரு தொழுகைகளிலும் குனூத்து நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் சகோதரர்களை. ஜனநாயக ரீதியாக பாலஸ்தீன மக்களுக்காக குரல் எழுப்புவோமாக. வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்கினிய சகோதரர்களே, உங்களுக்கெல்லாம் தெரியும், பாடசாலை மாணவர்களுக்கான பாடசாலை உபகரணங்களை வழங்குகிற பணியை நாம் ஆரம்பித்திருக்கிறோம். அந்த பணியினுடைய அடுத்தடுத்த செயல்பாடுகளை முன்னெடுப்பதற்காக உங்களிடத்தில் தான் நாம் உதவிகளை வேண்டி நிற்கிறோம். பாடசாலை மாணவர்களுக்கான கல்வி உபகரணங்களுக்கு உதவி செய்து சதக்கத்துல் ஜாரியா என்கிற நிலையான தர்மத்திற்குரிய நட்பயனை நாளை மறுமையிலே பெற்றுக்கொள்ளும் விதமாக பாடசாலை கல்விக்கு ஊக்கமளிக்கும் இந்த உதவி பணியில் நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். ஹாப்பி டு லேர்ன் என்கிற பெயரில் பாடசாலை மாணவர்களுக்கான இந்த உதவிகளை நாம் செய்து வருகிறோம். எனவே இதற்காக உதவ விரும்புகிற நண்பர்கள், அன்பர்கள், தோழர்கள் அத்தனை பேரும் முன்னால் தெரிகிற நம்முடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு தொடர்பு கொண்டு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குமாறு இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கிறோம்.